தவறு தவறு. அவங்க ஆதரவு கொடுத்துருந்தாங்கன்னா மேலோட்டமாக முதல் நாள் கொடுத்துருப்பாங்க. அப்படி பார்க்க போனால் கபாலியில் 200-300 கோடி வசூலாச்சு, 2000 ரூபாய்க்கு வித்துச்சு. இப்போ நீ ஆன்லைன்லேயும் ஸ்கைப்லேயும் 100 ரூபாய்க்கு மேலே பண்ண முடியுமா? அது ஊருக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயம்தான். தவறு தான் அது. அதாவது நான் நல்லது செஞ்சால் நல்லது தான். இந்தியா சீரமைக்கிறது அவர் சொல்கிறதெல்லாம் சரி தான். ஒரு நிமிஷம். ஆமாம், டெஸ்ட் டியூப்லேயே குழந்தை பெற்றுக்குங்க எல்லாமே பண்ணி இந்தியாவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு நிமிஷம், நீங்கள் விதண்டாவாதம் பண்ணவில்லை, முக்கியமான விஷயங்கள் பேசுகிறீங்க. மோடி அவர்கள் தவறான இது பொருளாதார நெருக்கடியை உண்டு பண்ணி மக்களை சாகடிச்சிட்டு இருக்காங்கங்கிறது என்னோட குற்றச்சாட்டு. நான் எந்த கருப்பு பண முதலுக்கு ஆதரவாக இங்கே வரலை. எனக்கு அக்கௌண்ட் இருக்குது, சிலிவாக இருக்குது, 500,000 இருந்தால் போதும். புரியுதுங்களா? இந்த சினிமாக்காரங்க பாதிச்சிருக்காங்க, திரையரங்கெல்லாம் அலோவ் பண்ணுங்கிறது தான். ஏன்னா இவர் குறிப்பிட்டவங்களுக்கு பாதுகாத்து லட்சம் கோடி கணக்கான ஒரு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சவங்கெல்லாம் கருப்பு பணத்தை கொடுத்தான்னு ஒரு ஆட்சிக்கு வந்தார். இதை யோசிக்கணும் நீங்கள். இவர் ஒன்றும் யோகி சியாமன் இல்லை, ஓப்பனாக சொல்கிறது. அவர் பொண்டாட்டியை மறைச்சி வச்சுட்டு ஆட்சிக்கு வந்தவர் தான். இதே மன்சூர் அலிகான் சொல்லியிருந்தால் வேட்புமனு தூக்கி போட்டு 1 எடிட் பண்ணி 2 வருஷம் உள்ளே வச்சுருப்பாங்க. இது உண்மையாக இல்லையா? இவர் கக்கனோ காமராஜரோ கிடையாது. அதற்காக இப்போ இருக்கார், ஒரு திட்டம் கொண்டு வந்துட்டார். பொதுமக்கள் இது வரைக்கும் ஏகப்பட்ட, இன்னமும் போனால் அது 2 வருஷத்துக்கு மேலே ரிஃபார்மேஷன் வர்றதுக்கு நீங்கள் தாராளமாக கொண்டு வாங்க. ஏழைகள், நடுத்தர மக்கள், வியாபாரிகள், சிறு வியாபாரிகள் பாதிக்கப்படக்கூடாது. அது சம்மந்தமாக நீங்கள் கேட்கலாம். அவர் செஞ்சது மாபெரும் தவறு. கொண்டு வாங்க. இவங்க ஏழைகளை விடுங்க, எல்லாம் விடுங்க. திரையரங்கெல்லாம் வாங்க வச்சு வாங்கிக்குவேன்னு சொன்னால் வாங்குவாங்க. பயில்வானங்கன்னாதன் திரையரங்காரன் வாங்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அது எப்படி வாங்குவாங்க? மொத்தமாக வாங்கிட்டு போய் ஃபுல்லாக அங்கே கட்டணும்லங்க பேங்க்கில். அதுக்கு 30% கவர்மெண்ட்டுக்கு தான் இது வரப்போகுது, கேளிக்கை வரி போக போகுது. கவர்மெண்ட் அதை செய்யணும்னு எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். அதான் எங்கள் தொழிலாளர்கள் சார்பாக ரிக்வஸ்ட் வைக்கிறோம். இதை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். வேறு ஏதாவது கேட்குறீங்களா? இப்போ என்ன கான்ட்ரவர்சியல் பேசிட்டு, இது என்ன கான்ட்ரவர்சியல்? செத்து சுண்ணாம்பாகிறான், எல்லாம் சாவறான். விவசாய பொருட்கள் இந்த 10 நாள் என்னாச்சு? வாங்க, உற்பத்தி பண்ணுறது பெரிய விஷயம். எத்தனை பேர் தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டான்? நீ நதி நீரை என்ன கச்சத்தீவு இப்போ இந்த புனித அந்தோனியார் கோவிலுக்கு போய் பெட்டிஷன் போட்டுட்டு கெஞ்சி கூத்தாடி நிற்கிறாங்க. கச்சத்தீவில் கிறிஸ்டின் போவாங்களே, சொந்த இது நமக்கு சொந்த பூமி, அதை மீட்டு கொடு எங்களுக்கு. நான் அங்கே போய் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கணுமா? மீனவர்களை காப்பாற்றி எங்கள் பிரச்சனையை தீரு. அதை விட்டு போட்டு நான் எதுக்கு கான்ட்ரவர்சியல்? இது ஒரு கான்ட்ரவர்சியல் அவங்களுக்கு தெரியுதா? வெளியில் இந்த மழை இருந்தால் நடா புயல் கூட ஐயோ மக்கள் நொந்து போயிடுவாங்கன்னு போட்டு அப்படியே தள்ளி போயிடுச்சு. மக்கள் ரொம்ப நொந்து கிடக்கிறாங்க. புயலுக்கு இருக்கிற ஒரு இது கூட இறக்கம் கூட இவருக்கு இல்லை. உண்மையாக இல்லையா? நீ நடுநிலையாக இருந்தால் நாங்கள் ஒன்றும் கேட்க போகிறதில்ல. எந்த மாறுபடி 5000-10,000 கோடி ஒவ்வொருத்தரும் வச்சுருக்காங்க. ஓகே, அவங்களாம் வெளியே வந்தாங்களா? அவங்க பணம் எப்படி போச்சு? எப்படி முன்னாடியே கான்வெர்ட் ஆச்சு? 5500 கோடியில் எப்படி கல்யாணம் நடத்துகிறாங்க? கேட்டால் ஒரே நாளில் பதவியிலேருந்து அருண்குமார் அந்த உறுப்பினர் தூக்கிட்டா முடியுமா? அப்போ என்ன ரகசியம்? இந்த கேள்விகளை கேட்குறேன். ஒரு நாட்டு மக்களை உள்ளங்கையில் வச்சு மக்கள் சந்தோஷமாக கொண்டு போகணும். சந்தோஷமாக வைக்கிறது தான் ஒரு அமைச்சர்களோட வேலை. இப்போ உதாரணத்துக்கு கரண்ட் பில் எடுக்க வர்றான், நோட் பண்ணிவிட்டு போயிட்டு நம்ம போய் கட்டுறோம். மசலிகான் உங்கள் வீட்டில் எவ்வளோ யூனிட் கொஞ்சம் படித்து சொல்லுங்கன்னு சொல்கிறது இல்லை. நீ ஈஎம்பித்தால் பேர் சம்பளவா அப்படின்னு எடுத்துகிட்டு வா நோட்டை. அம்மா அவங்க வீட்டில் என்னென்ன பழைய நோட்டு இருக்கக்கூடு, புது நோட்டு கொடுத்து பழைய நோட்டு வாங்கிட்டு போ. மக்களுக்கு சிரமம் வரக்கூடாது. உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு இவ்வளோ போட்டு முதுகில் குத்தி சாவடிக்கக்கூடாது. 200 பேருக்கு மேலே சேர்த்துட்டான். அது என்ன பதில் சொல்ல போகிறீங்க? வேறு யாராவது கேளுங்க, நியாயமாக கேளுங்க. பொண்ணு கேட்டாங்க, அவங்க கோணத்தில் நான் விளம்பரம் தேடுறதா? எனக்கு தேவையில்லை. நான் எல்லாத்துக்கும் முன்னாடி அரசியல் 92க்கே வந்தவன் தான். நான் இதை வச்சு சீப்பான அரசியல் தேடணுன்னு இல்லை, விளம்பரம் தேடணுன்னு இல்லை. இது அத்தியாவசியமாகப்பட்டது. தியேட்டர்லாம் காலியாக போகுது. இன்றைக்கி ரிலீஸ் ஆனது, நேற்று ரிலீஸ் ஆனது, போன வாரம் ரொம்ப காலியாக போகுது. ப்ரொடியூசர் யாரும் கிடைக்க மாட்டாங்க. இதுதான் விஷயங்கள். நீங்கள் ஏதாவது கேட்டால் தான் எனக்கு பதில் சொல்ல வரும். ஆமாம், எல்லாமே பாதிக்கு. திரையுலகம் ஒன்றுமே இல்லை. ஆமாம், இதில் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணி என்னத்தை பண்ணுறது? மம்தா பானர்ஜியை தூக்கி உள்ளே வச்சுட்டு மேலே வானத்திலேயே 1 மணி நேரம் வட்டமிட்டு இருந்திருக்காங்க. இந்த அளவுக்கு பண்ணால் அப்புறம் நாட்டு மக்கள் எப்படி இந்த அளவுக்கு மதிச்சா? நான் கருப்பு பண்ண முதலுக்கு என்றைக்குமே ஆதரவு கிடையாது. வேறு இதில் பண்ணுங்கள், மக்கள் பாதிக்காமல் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். அதே நேரத்தில் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என் கையை எந்த ஒன்று வெஞ்சியார் பாடியிருக்காருல்ல, இவர் இந்த பாலிசியை சொல்கிறேன். இதை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி நீ வெளிநாட்டுக்கு போய் ஒவ்வொருத்தர நீ வா, சைனாக்காரவா, ஜப்பான்காரவா, எல்லா பொருளையும் வச்சுட்டு இந்தியாக்காரன் நீ எல்லாத்தையும் எங்கேயும் போகாத, இங்கே உள்ளவங்களுக்கு வேலை கொடு.
லட்சக்கணக்கான பேர் இப்போ 10 லட்சம் பேருக்கு மேலே வேறு மாநிலத்தை வந்தால் தமிழ்நாட்டில் வேலை செய்கிறான். இங்கே போய் கூலிக்கு எங்கே மரம் இருக்கு போய் செத்து போகிறான். இந்த மாதிரி நிலைமை இருந்துகிட்டு இருக்குல்ல. இது இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே தானே போகுது. நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் இப்போ இவங்களை கூப்பிட்டு வந்து நீங்கள் கமிஷன் வாங்குற மாதிரி நாங்கள் ப்ரொடியூசர் எங்கே போவோம்? சினிமா வந்து எப்படி இருந்துட்டாலும், அதாவது ஒரு நான் சொன்னல மகாலட்சுமி தனலட்சுமி இந்த மாதிரின்னு ஒரு இந்த கருப்பு பணம் நீங்கள் கொடுக்குறீங்க. இப்படி போனால் பொண்டாட்டி சேர்த்து வச்சுருக்கிற பணத்தை கூட கருப்பு பணம் சொல்லி பிடிக்கிட்டு போயிடுவார். இந்த தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம ஆத்திரவசத்துக்கு நம்மகிட்ட பணம் இல்லாட்டி கூட ஒய்ஃப் டிக்கெட் வாங்கிக்குவோம், சேர்த்து வச்சுருக்காட்டி அவ்வளோ வச்சுருக்கேன் நீ நமக்கு யூஸ் ஆகும். ஒரு வீட்டில் தானே, அதாவது கேஷ்லெஸ் இந்தியாங்கிறதே இந்து தர்மத்துக்கு எதிரானதுன்னு அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். புரிஞ்சுக்கணும். இது உண்மையாக இல்லையா நீங்கள் வச்சு பாருங்க. நானே பூனையை குறுக்க விட்டெல்லாம் ஒரு புரட்சி பண்ணணும், அந்த மூட நம்பிக்கை இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு இதில் செஞ்சேன். ஆனால் இவங்க அது மட்டும் இல்லை, நீ ஓப்பனாக சொல்ல போனால் நான் நோட் பண்ணியிருக்கேன். பத்திரிகையாளர்கள் சில பேர் நல்லா நீங்கள் இதை வச்சு பிஹெச்டியே பண்ணலாம். மோடி அவர்கள் மீது எனக்கு தனிப்பட்ட விரோதம்லாம் ஒன்றும் இல்லை. அவர் கருப்பாசை பார்த்து தெரியாது, எப்படி வந்தார், ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கேன். பதவி ஏற்ற நாள்லேருந்து அழிவு தான். நீங்கள் வேணால் பாருங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். பத்திரிகையாளர் தானே. அன்றைக்கி ஊபியில் பதவி ஏற்கிற அன்றைக்கி காலையில் மிகப்பெரிய ரயில் ஆக்சிடென்ட் நடக்குது. எத்தனையோ பேர், எக்கச்சக்கமான பேர் செத்தான். அப்படி ஒரு நாள் தள்ளி கூட வைக்கல. உடனே அன்றைக்கி சாயந்தரமே அன்றைக்கே பதவி ஏற்றாங்க. 2ஆம் நாள் முண்டேன்னு ஒரு மினிஸ்ட்ரி செத்தார் நாக்பூர். அதுக்கப்புறம் காஷ்மீரில் பைலட்டோட ஒரு 4 பேர் செத்தாங்க. அரியலூர் ரயில் விபத்து. அதுலேருந்து நான் கொஞ்ச நாள் 6 மாதம் வரைக்கும் ஸ்டடி பண்ணிட்டு வந்தேன். மங்கோலியா கால் எடுத்து வைப்பார், அங்கே புழுதி புயல் வந்து 1000 பேர் செத்தான். இது வந்து ஹிஸ்ட்ரி. அதனால் நீங்கள் கொஞ்சம் பரிசீலனை செய்யணும், அவ்வளோதான். தமிழிசை சவுந்தரராஜன் கூட உட்காருவீங்க இதில் பதவியில். இந்த மாதிரி ஏதாவது பரிகாரம் பண்ணுங்கன்னு நானே பரிந்துரைக்கிறேன்.